வெல்கம் டு சீன் மீடியா. இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னா, ஒரு வீட்டுல பெண்களால் நடத்தப்படுற ஒரு மெஸ்ஸுக்கு தான் நம்ம வந்திருக்கிறோம். இது வார 7 நாட்களும் ஒரு நாளைக்கு ஒரு வெரைட்டி. ஆனா இங்க என்னன்னா, டைனர் கிடையாது, உட்காந்து சாப்பிட முடியாது. ஒன்லி டெலிவரி மட்டும்தான். ஆட்களை வச்சு டெலிவரி பாய் வச்சு டெலிவரி பண்றாங்க. இல்ல 2-3 பேர் வந்து டெலிவரி பண்றாங்க. அவங்களுக்கும் ஒரு வேலை கிடைச்ச மாதிரி ஆயிருது. இங்க உள்ள கிச்சனுக்குள்ள ஒரு 4-5 பேர் வேலை பார்க்கறாங்க. அது அவங்களுக்கும் கொஞ்சம் பெனிஃபிட்டா இருக்குது. என்னென்ன பண்றாங்க, என்ன மாதிரி சாப்பாடு இருக்கு அப்படிங்கறத இன்னைக்கு பார்க்கலாம் வாங்க. அன்னைக்கு மெஸ்ஸுக்கு நம்ம போயிட்டு இருக்கோம். வரப்பலையா நீ 7 போடணுமா? 15 சாப்பாடு அது எல்லாம் கொடுத்துட்டீங்களா? இங்க வெளியே மட்டன் இங்கதான் வாரத்துல 7 நாளுமே 7 வெரைட்டி. ஒரு நாளைக்கு பிரியாணி, ஒரு நாளைக்கு சிக்கன் சாப்பாடு, ஒரு நாளைக்கு பட்டை சோறு, இந்த மாதிரி 7 நாளைக்கு 7 வெரைட்டி போடுறாங்க. உள்ள ஒரு 4 லேடிஸும் ஒர்க் பண்றாங்க. அவங்க இன்னைக்கு திங்கக்கிழமை அன்னைக்கு வந்திருக்கிறோம். இன்னைக்கு வந்து பட்டை சோறு போட்டு, பட்டை சோறு அந்த தாளிச்சாய் எல்லாம் போட்டு அந்த பட்டையில அந்த டேப் மாதிரி சுத்தி டெலிவரி பண்ணிடுறாங்க. இங்க சாப்பிட முடியாதுல, பசங்களை வச்சு டெலிவரி பண்ணிடுறாங்க. அந்த அளவுக்கு தான் இங்க போயிட்டு இருக்கு. உள்ள இப்ப டேஸ்ட் எப்படி இருக்குங்கிறதையும் நம்ம அடுத்தடுத்த வீடியோக்கெல்லாம் அடுத்தடுத்து கண்டினியூவா பாருங்க, நான் சொல்றேன் எப்படின்னு. இப்ப நம்ம பட்டை சோறு வாங்கிட்டு வெளியே வந்தாச்சு. உள்ள சாப்பிட்ற அளவுக்கு வசதி இல்லை. உள்ள லேடிஸ் எல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதனால வெளியே வாங்கிட்டு வந்தாச்சு. பட்டை சோறு, தாளிச்சா, உருளைக்கிழங்கு, கேஸ், மட்டன் பட்டை சோறு. இங்க நம்ம வீட்டு சாப்பாடு மாதிரி பெண்கள் ஆக்குறதுனால அதனுடைய என்னென்ன பலனு, குழந்தைகள்லாம் சாப்பிட்றதுனால. இப்போ நம்ம கடையில சாப்பிட்டோம்னீங்களா, ஃபர்ஸ்ட் சோறு ஊற்றுவாங்க, அப்புறம் சிக்கன் கிரேவி அதெல்லாம் ஊற்றி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் ரசம் வாங்குவாங்க, தாளிச்சா வாங்குவாங்க. இது மொத்தமாவே ஒரே இதுல போட்டு மிக்ஸ் பண்ணிடுறாங்க. மிக்ஸ் பண்ணி நம்ம டெலிவரி கொடுக்குற டயத்துல அது ஊறி அதுவும் உண்டான டேஸ்டே தனி. இப்ப வாரத்துல 7 நாள் 7 டிஷ்ன்னு சொன்னல, இது என்னென்ன போடுறாங்க, எப்படி இது பண்றாங்கன்னு சொல்லிட்டுனா நம்ம இவங்கள்ட்ட கேட்பாங்க. இவங்க பண்றாங்கல்ல, அவங்களுடைய சன், அவங்கள்ட்ட நம்ம கேட்கலாம். இப்ப நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கும் போதே ஃபைனல் டச் நமக்கு வந்துருச்சு. ஊத்துங்க. இவங்கதான் கடையோட உரிமையாளருடைய மகன். அப்படியே ரசத்தை ஃபுல்லா ஊத்தி. புளியானம் தானே? ஆமா, புளியானம். ரசம் இல்ல, புளியானம். இது எப்படி? இது வந்து எப்படின்னா ஃபைனல் டச். பட்டசோறு கொடுக்கும்போது இதுவும் சேர்த்து கொடுத்துருவீங்க? ஆமா, இதுவும் சேர்ந்தே வந்துரும். அதாவது தால்ச்சா, கரியானம், புளியானம் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி தான் சாப்பிடுவோம். நம்ம இந்த ஹோம்மேட் இது எத்தனை வருஷமா நம்ம ரன் பண்ணிட்டு? கிட்டத்தட்ட ஒரு 2 இயர்ஸ் தான் நடக்குது. 2 இயர்ஸ் ஆச்சு ஸ்டார்ட் பண்ணி. இடையில ஆனிவர்சரி சாப்பாடு கூட ஃபேமஸ் போட்டிருந்தோம், மாப்பிள்ளை விருந்து சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு. மாப்பிள்ளை வீட்டு விருந்து சாப்பாடு. இது எப்படி மக்களுக்கு எப்படி தெரிய வருது? டேஸ்ட்னால மக்கள் வந்து தெரிய வந்து நம்மளோட டேஸ்ட், குவாலிட்டி, குவான்டிட்டி 2 பேர் சாப்பிடலாம். ரெண்டுமே. அதாவது குவான்டிட்டி இப்போ உங்களுக்கே தெரியும், ஒரு ஆள் சாப்பிட்ற சாப்பாடு தான் இது. ஒரு கொஞ்சம் சாப்பிட்டா கூட 2 பேருக்கு சாப்பிடலாம். குழந்தையும் ஒரு பெரிய ஆள் கூட சாப்பிடலாம். நம்மளோட மெயின் டாஸ்க் வந்து குவாலிட்டி நல்லா இருக்கணும், குவான்டிட்டி கரெக்டா இருக்கும். கம்மியா இருக்கக்கூடாது, ரொம்ப ஜாஸ்தியா இருக்கணும், கரெக்டா இருக்கும். இப்போ 7 நாளைக்கு கண்டினியூவா போட்டீங்களா? என்ன டெய்லி நாங்க ஒரு நாளைக்கு பிரியாணி போடுவோம், ஒரு நாளைக்கு மந்தி போடுவோம், ஒரு நாளைக்கு காயல்பட்டினம் கலரி சாப்பாடு, அப்புறம் சிக்கன் பிரியாணி, வந்து மீன் சாப்பாடு எல்லாமே போடுறோம். நைட்டு டின்னரும் போடுறோம். ஆமா, டின்னரும் போடுறோம். இதுல வந்து எத்தனை பேர் ஒர்க் பண்றாங்க? லேடிஸ் தான் ஃபுல்லா ஒர்க் பண்றாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 6 பேர் 7 பேர் ஒர்க் பண்ணுவாங்க. மாத்தி ஒர்க் பண்ணுவாங்க. அவங்களுக்கும் வேலை கொடுத்த மாதிரி ஆயிடுச்சு. டெலிவரி பாய்ஸ்க்கும் வேலை கொடுத்த மாதிரி ஆயிடுச்சு. எப்படி இருக்கு சாப்பாடு? சும்மா சூப்பரா இருக்கு. லேடிஸ் ஆக்குறதுனால நம்ம வீட்டுல சாப்பிடுற மாதிரியே உண்டான ஒரு இது இருக்குது. பட்டை சோறு வந்து மேக்ஸிமம் வந்து பிக்னிக் தான் வாங்கிட்டு போவாங்க. தோட்டத்துல வச்சு ஆர்டர் பண்ணி மொத்தமா கொடுத்துருக்கோம். ஆர்டர் பண்ணி நாங்க மொத்தமா பேக்கேஜோடையும் கொடுத்துருக்கோம். தனியா அந்த மாதிரி வாங்கிட்டு போயிருக்காங்க. இப்ப கூட பட்டை சோறு வந்து ஒரு 50 பட்டை சோறு ஆர்டர் இன்னைக்கு மேலத்திற்கு போகுது. டிசம்பர் சாப்பாடு மேலத்துல நிறைய ஆர்டர் வந்திருக்கு. அதனால வந்து மேலத்திற்கு போயிட்டு இருக்கு சாப்பாடு. சரி. நீங்க கீழக்கரையில ஹோம்மேட் ஃபுட் சாப்பிடுன்னு சொன்னா இங்க நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். அவங்க நம்பர் நான் போடுறேன். உங்களை கான்டாக்ட் பண்ணி இது பண்ணலாம். 7 நாளைக்கு 7 இது. நீங்க பிக்னிக் தோட்டத்துக்கு போறீங்கன்னா
அங்க வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி உங்களால சமையல் பண்ண முடியாது, நீங்க என்ஜாய் பண்ண நினைச்சீங்கன்னா இங்க ஆர்டர் பண்ணா மொத்தமா 50 சாப்பாடோ 100 சாப்பாடோ தருவாங்க. மற்றபடி கல்யாணத்துக்கு ஆர்டர் பண்ணி அவங்க ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் லேடிஸ் தான். அதனால எந்த ஒரு பயமும் இல்லாம ஹோட்டல் முறையில் இல்லாம வீட்டு சாப்பாடு அப்படிங்கிற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. கீழே நம்பர் போடுறேன், நீங்க கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. டேஸ்ட்டும் வேற லெவலா இருக்கு, நம்ம எதிர்பார்த்ததை விட வேற லெவலாவே இருக்கு. பிரியாணி வந்து நம்ம சொல்லி ஆகணும், என்ன நாசிக் பிரியாணி, பாகிஸ்தான் நாசிக் பிரியாணி நம்ம ஊர்ல எங்கேயுமே கிடைக்காத அளவுக்கு இருக்குது. நம்ம அந்த அன்னைக்கு வராம போயிட்டோம், மிஸ் பண்ணிட்டோம். ரொம்ப நல்லாவே இருக்கு. இப்போ நம்ம MFT கிச்சனுக்குள்ள நம்ம வந்தாச்சு. நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இங்க டைனர் கிடையாது, உட்காந்து சாப்பிட்ற மாதிரி டைனர் கிடையாது. பார்சல் பண்ணி பசங்களை வச்சு டெலிவரி பண்றது மட்டும்தான். இப்போ எப்படி பார்சல் பண்றாங்க அப்படிங்கிறத உள்ள வாங்க பார்க்கலாம். இருங்க வாங்க கிட்டக்கா, நீட்டா இந்த இருக்கு. இது எத்தனை பேருக்காக சாப்பிடலாம்? இது வந்து 2 பேர் சாப்பிடலாம். தாராளமா 2 பேர் சாப்பிடலாம். இது வந்து பட்டை வந்து சீசன் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரிலாம் கிடையாது. வருஷம் முழுக்க எல்லா நாளுமே இவங்க என்னன்னைக்கு போறாங்களோ பட்டை ரெடி பண்ணி பட்டை சாப்பாடு ரெடி பண்ணிடுவாங்க. நெய்ச்சோறு. ஆமா, இந்த பட்டையெல்லாம் கிடக்கு, அதெல்லாம் வாசம் மனத்துக்காண்டி போடுறாங்க. வாசம் மனத்துக்காக. சிக்கன் பீஸ். ஆமா, 1 சிக்கன் பீஸ் 2. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆனும் ஊத்திக்கிறாப்ல. அடுத்து கிழங்கு வைக்கணும். இந்த இருக்கு உருளைக்கிழங்கு, இந்த இருக்கு. ஒண்ணா? ஆமா, 1 வைங்க. 1. அடுத்து அது அதுல 1 வாழைக்காய் 1. எல்லாமே சாப்பிடக்கூடியதுதான். அடுத்து தாளிச்சா எல்லாம் மிக்சர் ஆயிரும் அந்த கொண்டு போற டயத்துல. பட்டை சோறு வந்து ஃபேமஸ், வந்து மிக்ஸ் பண்ணி மொத்தமா சாப்பிடுறது. இங்க பாருங்க, சோறு, தாளிச்சா, கரியானம், உருளைக்கிழங்கு, வாழைக்காய் அப்படியே மிக்ஸ் பண்ணி பார்சல் பண்ணிடுங்க. இதோட சேர்த்து புளியானம் வச்சு ராப் பண்ணிடுவோம். இப்போ பார்சல் பண்ண போறோம் வாங்க. ஃபுல்லி கவர், லீக் ஆகக்கூடாது. ஒரு இது கூட லீக் ஆகாது. உள்ளக்க ஏர் போற அளவு கூட கேப் இருக்காது, ஃபுல்லா கவர் பண்ணிடுறாங்க. ரெடி ஆயிடுச்சு, சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. நம்மளோட ஃபைனல் பட்டை சோறு லேபிள். சிக்கன் சாப்பாடு எவ்வளோக்கா? சிக்கன் சாப்பாடு வந்து 200. மட்டன் சாப்பாடு வந்து 300. சிக்கன் பட்டை சாப்பாடு வந்து 200, மட்டன் பட்டை சாப்பாடு வந்து 300. எப்படி பேக்கிங் எப்படி இருக்கு பாருங்க, ஒரு நீட்டா இருக்கு, நீட் அண்ட் கிளீனா டீசென்டான ஒரு லெவல். இதான் கிச்சனை பாருங்க. மேல இது பண்ணி இங்க எல்லாமே லேடிஸ் தான் இப்படிதான் இது பண்றாங்க, ஒர்க் பண்றாங்க. மேல இது போட்டு கைக்கு க்ளவுஸ் போட்டு, லேடிஸ்ங்கிறதுனால நம்ம இது பண்ண முடியல. கீழே நம்பர் தர்றேன், நீங்க கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. சொல்லுங்க. தேங்க்யூ வந்ததுக்கு. எங்களுக்கு வாய்ப்பு தந்ததுக்கு ரொம்ப நன்றி. ஒரு ஹோம்மேட் ஃபுட்ஸ் வந்து நம்ம இந்த மாதிரி நிறைய நம்ம ஊர்ல என்னென்ன பண்றாங்க அப்படிங்கிறத நம்ம மேலும் ரிவீல் பண்ண இருக்கிறோம். ஃபர்ஸ்ட் கேட்டோடனே வாய்ப்பு தந்ததுக்கு ரொம்ப நன்றி. எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்க, வாங்கிட்டு ஒரு நாளைக்கு டேஸ்ட் பண்ணி வைங்களேன், நீங்களே வந்து ஒரு கஸ்டமர் ஆயிருவீங்க. ஏதாவது சொல்லுங்க. கண்டிப்பா தேங்க்யூ. இன்ஷால்லா வந்து இதுவா செய்யுங்க, எல்லாரும் சப்போர்ட் பண்ணிக்கிறேங்க. ஐடி அண்ட் ஃபோன் நம்பர் நான் உங்களுக்கு லிங்க்ல சென்ட் பண்ண சொல்றேன். கண்டிப்பா சப்போர்ட். ஃபோன் நம்பர் கீழே நான் கொடுக்குறேன், உங்களுடைய இன்ஸ்டா ஐடியும் கொடுக்குறேன். நீங்க தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. பல்க் ஆர்டரும் நீங்க கொடுக்கலாம்.